கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு முன்னாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குமாரனாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவனே உடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருவரும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாகவும் ஆவி ஆத்மா ஊனை கண்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகிறதாகவும் இதயத்தின் நினைவு யோசனை இருக்கிறதப்பா. நன்றி தேவனே உடைய வார்த்தையானது எங்கள் இதயத்துக்குள் சென்று எதிர்த்தே விருத்த சேதனம் பண்ணட்டாப்பா. எங்கள் செவிகளை திறக்கட்டாப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். உங்களிடத்தில் கிட்டி செய்த நீர் எங்களோடு பேசி கற்றுக் கொடுக்க ஸ்தோத்திரப்பா. இந்த ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த 2 டைம் தேவனுடைய உபதேசங்கள் என்ற தலைப்பில் 2 வசனங்களை வச்சு நம்ம தியானித்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உபதேசங்கள்லாம் முதல் உபதேசம். அப்போ நம்ம அதில் என்ன தியானிச்சோம்? தேவனுடைய வார்த்தைனா தேவனாகிய கர்த்தர். ஸோ அந்த வார்த்தைனால் நடக்கக்கூடாத அற்புதம் எதுவும் இல்லை. அந்த வார்த்தையை விசுவசிக்கணுன்றதை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, பரீட்சிக்கணும். மத்தேயு 4:7 வசனம் வாசிங்க. அதே 7 வசனம். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்போ பரீட்சைன்னா என்னன்னா நம்ம தேவனுக்கு எதிராக நம்ம தூஷிக்கிறது, தேவனை கேள்வி கேட்கறது, தேவனுக்கு எதிராக நம்ம விசுவாசம் இல்லாத வார்த்தைகள், தேவனை காயப்படுத்தும், பரீட்சிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ 3ஆவதா ஒரு முக்கியமான காரியம் இருக்கு, ஆராதனை. இப்போ மத்தேயு 4:10 வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது என்றார். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆராதனை இருக்கு. கிறிஸ்தவர்களுடைய ஆராதனை இருக்கு, புறஜாதியர் ஆராதனை இருக்கு, தேவர்கள் ஆராதனை இருக்கு, பிசாசுக்கு ஆராதனையும் இருக்கு. இப்போ அமெரிக்க தேசத்தை எடுத்தீங்கன்னா அங்க பிசாசுக்கு கோயில் இருக்கு, ஆராதனை இருக்கு. அவனை ஊர்வலமா அழைச்சிட்டு போயிட்டு இது பண்றதே இருக்கு. ஸோ இப்போ கடைசி நாட்கள்ன்ற காலத்துல வஞ்சிக்கிற உபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆராதனை மூலமா எப்படி வஞ்சிக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் தான் ஆராதிக்கிறாங்க, அந்த ஆராதனை வஞ்சிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி, எந்த இடத்துல இந்த ஆராதனை வஞ்சிக்கப்பட்டு போகுதுன்றத இந்த தேவன் நமக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த 10வது வசனம் மூலம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏசாயா 43 அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஏசாயா 43:11. ஒருத்தங்க எரேமியா 25வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல, ஏசாயா 43:11. ஒருத்தங்க எரேமியா 25:6 எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. யாத்திராகமத்தில் என்ன வாசிச்சோம்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப எரேமியா 25வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளை எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புறாரு? உங்கள் கைகளின் செய்கைகள் எனக்கு கோபம் உண்டாக்காமல் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நமக்காக பல காரியங்களை தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்புனாரு. அதுக்கப்புறம் தேவனே வந்தார். எதுக்கு வந்தாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யன் லாசரு அந்த ஓமை படிச்சிருப்பீங்க. அப்போ அதுல அந்த ஐஸ்வர்யன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே ஒருத்தர் மரித்தோர்ந்து ஒருத்தர் போய் சொன்னா கேட்பா. அப்போ அங்க அவர் என்ன சொல்லுவாரு? மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்காட்டா இன்னொருத்தங்க மரித்திருந்து உயிர்த்திருந்து போனாலும் ஒருத்தங்க போனா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது எப்போ தெரியுமா? தேவன் பாவிகளுக்கு, இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிச்சிருந்த பாவிகளுக்கும் வழியை தெரிவிக்கிறாரு. அப்போ இந்த ஐஸ்வர்யன் கிறிஸ்துவிட்ட கேட்டாரு. அந்த டைம் என்ன சொன்னாங்க? இல்ல, முடியாது அப்படின்னு. ஆனா தேவன் மனித ரூபமாய் வந்தார், சகல ஜனங்களுக்கு முன்னாடி இறந்தார், உயிர்த்திருந்தார், மரித்தோரிலிருந்து எழுந்து திரும்ப அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? பரலோகராஜ்ய சமீபம், மனம் திரும்புங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்திட்டு தேவன் 2ஆம் வருகைக்கு சென்றிருக்கிறார், திரும்ப வருவார்.
அப்போ அந்நிய தேவர்களை பின்பற்றாலும் அவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் அவர்களை பணியாமல் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு. அப்போ கர்த்தர் நன்மையை செய்கிறவர் இது வரைக்கும் போதனை எல்லாமே கேட்டிருக்கோம். கரெக்டா? நிச்சயமா தேவன் நல்லவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர். ஆனா தேவன் தீமை செய்வாரா? செய்வார். யாருக்கு தீமை செய்வார்? யாருக்கு எதிர்த்து நிற்பார்? பாவிகளுக்கு எதிர்த்து நிற்பார். இன்னொன்னு, தேவன் பாவிகளுக்கு எப்ப எதிர்த்து நிற்பார் அப்படின்னா, தேவன் கிருபையில ஒரு கிருபை, பேசிக் கிருபைன்றாங்க. நம்ம பிறக்கும் போது அந்த கிருபையினால தான் வந்துட்டு இருக்கோம். அந்த கிருபைக்கு பாவத்தின் அளவுன்னு இருக்கும். ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படாது, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாவம். ஸோ அந்த அளவை எப்போ ஒருத்தங்க லிமிட்டை முடிஞ்சு, அந்த ஃபைனல் அந்த லிமிட் முடிஞ்சிட்டு போச்சோ அவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். இன்னொருத்தங்களுக்கு அதிகமாக எதிர்த்து நிற்பார். யாருக்குன்னா எபிரேயர்ல வரும், தேவனுடைய பரமையை ருசி பார்த்தும் அறிந்தும் பின்வரும் காரியங்களை அறிந்தும் விழுந்து போனவர்கள். பின்மாற்றத்தில் போயின்னா தேவன் கூட நடந்து விழுந்து போறான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு மோசமான நிலையில உள்ள ஒரு மனிதன் கிடையாது. ஏன்னா அவன் தேவன் யாரென்று அறிந்தவன், வசனத்தை அறிந்தவன். அவனுக்கு யாரும் போதிச்சு காதலே ஏறாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஆல்ரெடி வசனம் தெரியும். அவன் மனதை எப்படி திடப்படுத்துவான்னா, தேவன் மன்னிக்கிறார். ஓகே, நம்ம இவ்வளவு நாள் வந்த மன்னிச்சுட்டாரு. இல்லை, தேவன் அந்த காலங்களில் காணாமல் இருந்தார். அப்படின்னா உனக்கு வசனம் தெரியாதப்பதான் காணாம இருந்தாரு. வசனம் தெரியும் போது காணாம இல்லை. உன்னுடைய கவுண்டவுன் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே எழுத ஆரம்பிச்சுட்டாரு புத்தகத்துல, எது நன்மை எது தீமைன்னு. அப்போ அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு போகும்போது தான் அந்த கிருபை எடுபட்டு போகுது. கிருபையினால் விழுந்தீர்கள், கிருபை இல்லாமல் சங்காரம் ஆகுறது அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆராதனை எந்த இடத்துல தேவனுக்கு கோபம் உண்டாக்கி தேவன் தீமை செய்யற மாதிரி மாறுதுன்றதை பார்ப்போம். இப்போ ஒர்ஷிப் நடக்குது, பாடல்கள் பாடுறோம். அந்த பாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னது? முதல்ல ஒரு பாடல் என்றது எப்படி இருக்கணும்? பாடலை பற்றி வசனத்துல புதிய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்கு? ரெண்டுமே தேவனை வெளிப்படுத்தணும், தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரணும். கரெக்டா? எலிசா கீத வாக்கியங்களை வாசிக்கும் போது, பாட்டு பாடும்போது ஆவியானவர் இருக்கிறார். பழைய காலம். புதிய காலத்துல ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்றார். நம்ம எப்ப ஞானஸ்நானம் எடுத்து மூலி ஞானஸ்நானம் எடுத்து கத்தட்ட வரமோ நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த நிச்சயம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இருக்கு. வேதம் அதான் சொல்லுது. அப்போ எந்த இடத்துல இது வழி தவறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடல் என் காதுக்கு இனிமையா இருக்கு, என் காதுகளுக்கு இனிமையா இருக்கு, ஆனா அந்த பாடலுடைய அர்த்தம் இல்லை. இப்போ ஒரு போதகர் ஒரு பாட்டு பாடுறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டல் நான் சொல்றேன். என்னன்னா, ஏக்கர் கணக்கில் நிலங்களை தரும் தெய்வமே வீடுகளை கட்ட கிருபை செய்வார். அப்போ இந்த பாடல் எதை குறித்து இருக்கு? இது ஒரு சபையில ஒரு போதகரால் எழுதி பாடப்பட்ட பாடல். அதுக்கு மியூசிக் போட்டு எல்லாரும் பாடுறாங்க, உற்சாகத்தோட பாடுறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பயங்கரமா ஓடுது. இந்த பாடல தேவன் எந்த இடத்துல வந்தாரு, எந்த இடத்துல இந்த பாடல் தேவனுக்கு பிரியமானது, இதுல எங்க ரட்சிப்பு இருக்கு? வேதத்தின்படி இது இருக்கா? இன்றைய பாடல்கள் என்னுடைய மூளையை தூண்டுதா, ஆத்மாவை கத்துட்டு இணைங்கிறான்றது. தேவன்கிட்ட மூளை இணையவே இணையாது. தேவனுக்கு மூளைக்கும் சம்பந்தம் இல்லை, தேவனுக்கு இதயத்துக்கு தான் சம்பந்தம். ஏன்னா இதயத்தில் வாசம் பண்ற பாவமா இருந்தாலும் சரி, பரிசுத்தமா இருந்தாலும் அது தொடங்குற இடம் இதயம். அப்போ ஒரு பாடல் வரும்போது அது என் சிந்தனைய மூளையை தூண்டி என்னுடைய ஆர்கனிசத்தை தூண்டி விடும்போது நான் பரவச நிலைக்கு போறேன். என் இதயத்தில் குத்தப்பட்டு நான் மனம் திரும்பினால் அந்த பாடலும் வார்த்தைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது. தேவன் அந்த பாடல்ல பிரசன்னமாயிருக்கிறார். ஆனா இப்போ உள்ள பாடல்களின் செவிக்கு இனிமையும் என்ன ஆட வைக்கிறதுமா இருக்கு. அப்போ இப்ப ஏக்கர் கணக்குல நிலத்தை தர்றவர், உங்க விசுவாசத்துல நீங்க பாடல் எடுக்கிறீங்க, பாடுறீங்க, உங்க விசுவாசம். ஆனால் தேவன் வேதத்தில் போதித்தபடி இல்லை என்றால், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. இந்த டிவிக்கு இந்த இதுக்கு இவ்வளவுதான் மெஷர்மெண்ட் இருக்குன்னு, இந்த மெஷர்மெண்ட் கொடுத்தாதான் அந்த பொருள் அந்த மிஷின் செஞ்சு வெளியே கொண்டு வர முடியும். ஒரு புள்ளி மிஸ் ஆனாலும் ஒட்டாது, சேராது. தேவன் அளவுகோலை நமக்கு வேதத்தில் அளவுகோலை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு மனிதன் எப்படி நடக்கணும், பாடல் எப்படி இருக்குன்னா வேதத்துல புதிய ஏற்பாடுல இருக்கு. அந்த வசனம் யாரும் எடுத்து வாசிக்கலாம். ஞான அப்போஸ்தலர்னு நினைக்கிறேன், ஞான பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பாடல் என்ன இருக்கணும்? ஞானப்பாட்டு, கீர்த்தனை. அதுல என்ன சொல்றது? புத்தி சொல்றது மனுஷனோட புத்தியா? இல்ல, தேவன் சொல்ற புத்தி. அது என்னது? வசனம். தேவன் சொல்ற கட்டளைகள், கற்பனைகள், வசனங்கள் அதுல இருக்கணும். அப்படி உள்ள பாடல்களை பாடும்போது தான் அது தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. அப்போ
இப்போ ஒரு பாடல் தேவனுக்கு பிரியமான பாடல், தேவன் அதுல வெளிப்படுற. இப்ப நம்ம பாடின பாட்டு வானாதி வானங்கள் கொள்ளாதவரை, அருமையான பாடல். ஏன்னா தேவ பிரசன்னம் இருக்கு, உண்மை. வானாதி வானங்களை கொள்ளாதவர்கள் நமக்காக இருந்தால் ஓகே. இப்போ இந்த பாடல் நம்ம பாடுறோம், இந்த பாடல் நல்ல மியூசிக்ல நல்லா இருக்கு, கேட்கும் போது நமக்கு ஒரு பிரசன்னம், நல்ல ஒரு இது இருக்கு. ஆனால் இந்த பாடலை பாடுபவர் என்ன நோக்கத்தோடு பாடுகிறார்? ஆலயத்துக்கு வரும் பெண்களை கவரணும்னு பாடுறாரா, இல்ல தன்னுடைய தனி ஜெபத்தில் முட்டி போட்டு தேவனுடன் ஜெபத்தில் தரித்திருந்து பின்னர் பிராக்டிஸ் எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த? இதுதான் அங்க கேள்வி. இப்போ ஒரு மனிதனை பிரியப்படுத்தவும், சர்ச்சில் நான் முதலிடமா இருக்கணும், நான் ஒர்ஷிப் லீடர் அப்படின்ற ஒரு பதவிக்காகவும் பெண்களை வசப்படுத்தணும்னு பண்ணா, மனுஷனை கவர பண்ணா, சாப்டர் க்ளோஸ். அங்க யார் தெரியுமா வருது? அந்நிய தேவர்களை பின்பற்றாமல். அந்நிய தேவன் நாங்கன்னா எப்படின்னா, ஒரு மனுஷன் எப்போ வந்து அடுத்தவனை புகழ்த்தணுன்றவங்க அங்க கடவுள் கீழே போயிட்டாரு, மனுஷன் கடவுள் ஆகிட்டார். அப்ப என்னாச்சு? அந்நிய தேவனுக்கு மாறியாச்சு. அப்போ தேவன் என்ன ஆகும்? அந்த ஒர்ஷிப் யாருக்கு போகுது? விக்கிரகத்துக்கு. விக்கிரகம்னா அவங்க முன்னாடி இருக்கிற மக்களை பிரியப்படுத்ததானா மாறி, அப்போ வந்து விக்கிரகங்களா மாற்றிட்டாங்க. இப்போ இதே இது அந்த பாடல்ல எங்க இந்த மிஸ்டேக் ஆரம்பிக்குது அப்படின்னா, பாடல் துதிக்கிறது, ஒரு மனுஷன் சோர்வுல இருக்கான், சந்தோஷத்துல பாட்டு பாடி துதிக்கிறது நல்லது. ஆனால் ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், இது பாடல், இது எல்லாமே ஈவனா இருக்கணும், ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். நான் பாடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா ஜெபம் எங்கே? தேவன் ஜெபித்தாரா, பாடினாரா? தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு இடத்துல பாடல் பாடினாரா? வேதத்துல எங்கேயாவது தேவன் பாடினார் அப்படின்றது இருக்கா? இல்ல. நான் இதுவரைக்கும் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. எங்கேயாவது தேவன் ஏதாவது பாட்டு எழுதி கொடுத்தாரா? இல்ல. ஆனா என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு நான் ஞானத்தை தந்து பாட வைப்பேன், நீங்க துதித்து பாடுங்க. துதியும் அவர் கற்றுக் கொடுக்குறாரு, அது சத்தியம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு மனிதன் துதிக்கு பின்னாடி ஓடிட்டு அவனுடைய வேத வாசிப்பு சீரும், ஜெபம் சீரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜெபத்தில், அவர் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்து ஜெபத்துல தரித்திருந்து, எப்போ நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் ஜெபத்துல தரித்திருந்துட்டு தான் அப்போஸ்தலரையே சூஸ் பண்ணாரு, சீஷர்களை. அப்போ ஜெபம் இல்ல. இன்னொன்னு வேத வாசிப்பு. சங்கீதம் 91 எடுத்துட்டு நான் கிளம்பும் போது ஒரு நிமிஷத்துல வாசிச்சு முடிச்சுட்டு கிளம்பிடு. தேவ பிரச்சனை இருக்குமா? கடமை வேறு, ஈடுபாடு வேறு. இங்க கடமையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல போதித்து கொடுக்கறது என்னது? சங்கீதம் 91 வாசிங்க, சங்கீதம் 128 வாசிங்க, சங்கீதம் இதை வாசிங்க. ஆசீர்வாதம் வரவே வராது, சாபம் தான் வரும். காரணம், வேதம் கூறுவது ஒன்று, மனிதன் கூறுவது ஒன்று. ஸோ ஆராதனைகள் என்னன்ற அந்த ஒரு ஆராதனைன்னா இன்னைக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்குன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலா பாடணும், இல்ல புதிய பாடலா பாடணும், அப்படியே அவங்க எல்லாரும் குதிக்கணும். குதிக்கிறது பிரசன்ஸ் கிடையாது. அந்த பாடல் ஒருவர் இதயத்தை தொட்டு, தேவன் என்னுடன் பேசினார், நான் மனம் மாறினேன், என் பாவத்தின் உணர்த்தப்பட்டது, திரும்பினேன், இந்த பாவத்தை விட்டு திரும்பினேன் என்பதே அந்த பாடல் தேவ ஆவியானோட பிரசன்னம் என்பதன் பொருள். ஆனா இன்னைக்கு பார்த்தா வெட்கக்கேடு. பாடல்ல குதிக்கிறாங்க, கையை விடிக்கிறாங்க, கூச்சல். அது ஆராதனை இல்லை, கூச்சல். இந்த கூச்சல் குழப்பம் எங்க நடக்கும்? சட்டசபையில நடக்கும், தெருவோரத்துல கொலாயடி சண்டையில நடக்கும். ஆனா தேவனுடைய ஆலயத்துல அந்த பாடல் ஒலிக்கும் போது என்ன தெரியுமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, ரெட்ஷிப்புன்ற ஒண்ணு இருக்கும். இருதயத்துல குத்தப்பட்டு கண்களின் நீர் வழி. எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னா சில பாடல்கள் பாடும்போது நம்ம சந்தோஷமா பாடிட்டு இருப்போம், ஆனா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வழியை பார்த்துருக்கீங்களா? ஏன்? இருதயத்தை தொட்டது. இருதயத்தை தொட்டுனா ஆவியானவர் அந்த பாடல் உங்களுக்கு பேசினார். இதுதான் ஆராதனை. இன்னைக்கு இது மாறி 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 போயிட்டு மனுஷனை பிரியப்படுத்தவும், நான் ஒர்ஷிப் பண்ணா இத்தனை பேர் பாடுவாங்க, இத்தனை பேர் ஆடுவாங்க, இத்தனை பேருக்கு வந்து இந்த இதை வந்து ஒரு மனிதனுக்கு விதைச்சிட்டாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நல்ல பாடத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம சபையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதர் இவர் நல்லா பாடுவாரு, ஒரு சிலர் நல்லா அருமையா பாடுவாங்க, கர்த்தர் தாளத்தை கொடுத்துருக்காரு. அப்ப இவங்க பாடும்போது தேவ பிரசனை வெளிப்படுமா? ஆமா, தாளத்தை கொடுத்தவர் வெளிப்படும். ஆனா இவங்களுக்கான கைடன்ஸ் வேதத்தின் படி போச்சுன்னா அநேகர் ரட்சிக்கப்படுவார். ஆனா இவங்களுக்கு முன்னாடி இருந்து போதித்தவர்கள் என்ன போதித்தார்கள்? அதுதான் பிரச்சனை. முன்னாடி இருந்து போதிக்கிறவர், இப்ப எனக்கு என்னுடைய டீச்சர் என்ன லெசன்ல இருந்து சொல்லி தராரோ அதுதான் கரெக்டா நடத்தி, இல்லை எனக்கு ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க. அப்போ போதிக்கப்பட்டது என்ன? கரெக்டான போதனை இல்லாம வேற போதனை.
உங்களை வேறொரு சுவிசேஷம் உள்ள புகுந்து திருப்பி விடும்போது என்ன தெரியுமா, அவங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த இது சொன்னாங்க, ஆமா எல்லாரும் இப்படி தானே பண்றாங்க. இன்னைக்கு பாவம் தான் பெருகி இருக்கு. 99% பாவம், 1% தான் பரிசுத்தம் இருக்கு. அப்போ 99% உலகம் என்ன போதிக்குதோ அதுல நம்ம போறோம். அதுலேருந்து விடுதலை ஆகுதான் சொல்றது ஒர்ஷிப் மியூசிக். இந்த ரெண்டுல இருக்கவங்க 1 hour வேத வாசிப்பா, எந்த அளவுக்கு வேதம் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெபம் வேண்டும், அந்த அளவுக்கு ஒர்ஷிப் வேண்டும். அல்லது வேதம் தியானம் அதிகப்படுத்திட்டு எவ்வளவு நேரம் வேணா பாடி துணிங்க, பிசாசால் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. அல்லது நிச்சயமாக ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். வஞ்சிக்கப்பட்ட சாட்சிகள் நிறைய இருக்கு. இப்போ எது அந்நிய தேவர்களுக்கு பின்பற்ற ஆராதனை, தேவன் யார் கோவப்படுறாரு, தீமைக்கு செய்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். தீமை செய்யறதுல என்னன்னா, தேவன் நல்லவனுக்கு கெடுதல் பண்ணல, அவருடைய ஒழுங்கும் கிரமத்தை விட்டு நடக்கிறவங்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். அதுதான் இங்க தீமைன்றது. தேவன் தீமை செய்வார்னா தீமை செய்யறவர் இல்லை, அலோவ் பண்ணுவார். என்னன்னா அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நீங்க சிக்ஷிக்கப்பட்டு மனம் திரும்பும்படி பிசாசு கிட்ட உங்களை நான் கொடுத்தேன்றாரு. ஆனா தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒப்பு கொடுக்க மாட்டாரு, விலகி நிற்பார். தேவன் விலகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்கே யார் டேக் ஓவர் பண்ணுவோம், பிசாசு. ஏன்னா உலகத்தை படைச்சாரு. உலகத்துல பூமியில பாவம் வந்த உடனே பூமி யார் கையில போச்சு, பிசாசு கையில முடிச்சு. ஸோ தேவன் விலகிட்டா அடுத்த உடனே, ஏன்னா உலகத்தின் அதிபதி அவன் அப்படியே கட்சிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பான், எப்போ எங்க ஒரு இதை எடுக்கலாம். ஸோ இது புரிஞ்சுக்கணும். அதனால தீமை செய்கிறவர் அப்படின்றது நம்ம தேவன் கெட்டது பண்றவர்னு இல்லை, தேவன் விலகினால் பிசாசு யோகு சோதிப்பையில பிசாசு அந்த மாதிரி சிக்ஷைக்கு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. லூக்கா 2:37வது வசனம். ஆராதனை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். 84 வயசுள்ள விதவை என்ன பண்றாங்க, இரவும் பகலும் பாட்டு பாடுறாங்களா, ஜெபம் பண்றாங்களா? ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணி. ஏன்னா ஜெபம்ன்றது தேவன் கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களை சொல்றதும் தேவன் நமக்கும் இடைப்படுறது. வேத வாசிப்படுறது அந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மகிட்ட உணர்த்துவார், பேசுவார், காட்டுவார். இது இந்த ஜெபம்ன்றது நமக்கும் அவருக்குமான ஒரு உறவு, ஐக்கியம். இப்போ கணவன் மனைவிக்கு எப்படி ஐக்கியம் இருக்கோ அதே மாதிரி தான் தேவனுக்கு நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜெபம் இல்லாமல் வெறும் வேத வாசிப்பை வச்சுட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வேதங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படாமல் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா தப்பிச்சு, இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போவோம். அப்போ இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஸோ ஜெபத்தில் இருந்து வேத வாசிப்பில் இருந்து ஒரு ஆராதனை பண்ணும்போது தான் அந்த இது கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை, அதுதான் ஆராதனை. இன்னொன்று, நம்ம இப்போ ஆலயத்தில் எடுக்கிற ஆராதனை வேற ஆராதனை எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1. ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை எதுன்னா பரிசுத்தமும் சரீரம். இந்த மாம்சம் அடக்கி இருக்கணும். முதல்ல மாம்சத்தையும் இச்சையும் அடக்கி இருக்கணும். இச்சை அடக்கத்தோட மாம்சத்தை அடக்கினாதான் அதுக்கப்புறம் பரிசுத்தன்ற ஒன்று பிரவேசிக்க முடியும். பரிசுத்தமாக இருந்து தேவனுக்கு பிரியம் ஜீவபலி பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவபலினா ஞானஸ்நானம் எடுத்து நம்மளை தேவனுக்கு நான் அர்ப்பணிச்சுட்டு அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய இரக்கம் எத்தனையோ, இப்போ இந்த பிரதர் நல்ல பாட்டு பாடுவார், ஒர்ஷிப் பண்ணுவார். இவரை எவ்வளோ பேர் காயப்படுத்திருப்பாங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா இருக்கும். நிச்சயமாக இவருடைய தாளந்து மூலமாக பலர் தூஷித்திருப்பார்கள், காயப்படுத்துவார்கள். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணும், காதுக்குள்ள அவ்வளோதான். ஏன்னா காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும். தாளந்து ஒருத்தன் இருக்குன்னா 10 பேர் பாராட்டினா 90 பேர் கல்லறிவாங்க. அது நிஜம். அதனால அந்த இடத்துல இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, இரக்கம், மன்னிக்கிறேன், ஓகே அப்படிதான். தேவன் எனக்கு தாளந்து கொடுத்து தேவனுக்கு நான் பயன்படுறேன். ஸோ அதனால தான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எந்த இடத்துலையும் கோவப்படாதீங்க, பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இது வேத கற்றுக் கொடுத்த ஆராதனை. இன்னைக்கு நடக்கிற ஆராதனை என்னதுன்றது மார்க் 7:7 இருக்கு. மார்க் 7வது அதிகாரம் 7வது வசனம்.
மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாடு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னிலிருந்து கிறிஸ்து பிறப்பு பின் வரைக்குமே மாயக்காரர்கள் என்ற ஒரு கோஷ்டி இருந்துட்டு இருக்கு. இவங்க யாருன்னா, நீங்க வேதத்துல டீட்டெயில், அது ஒரு பெரிய ஆழமான சத்தியம். டீட்டெயிலாக போனீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது தெளிவாக தெரியும். மாயக்காரர்கள் வரும்போது ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவியின் கனிகள் இருக்காது, வஞ்சிக்கிறவங்க. இந்த மாயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷனுடைய உபதேசம் சொந்தமாக எனக்கும் தேவனுக்குமா ஒரு உறவு இருக்கும். அப்போ எனக்கு தேவன் ஒரு சில இதை கற்றுக் கொடுத்துருப்பார், எனக்கும் தேவனுக்குமான 5 பேர்லும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம கை கொள்ள வேண்டியது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே அல்ல. ஏன்னா என்னுக்கும் தேவனுக்குமான உறவு வேறு, நான் தேவனை கூப்பிடுவது வேறு, நான் தேவன்கிட்ட பழகுவது வேறு. நான் இப்போ தேவன்கிட்ட நண்பன் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பலிபடத்தில் நின்று அவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஏற்றுப்பாருங்களா? தப்பு. ஏன் தெரியுமா? தேவனுக்குரிய மகிமையை நான் செலுத்தணும். எனக்கும் தேவனுக்குமான உறவு அந்தரங்கத்தில் உள்ளது, எனக்கும் அவனுக்குமான பர்சனல் அந்தரங்கம் தனிப்பட்டது. இதுல 3வது நபருக்கு எதுவும் கிடையாது. இதை வந்து நான் வெளியே போயிட்டு நான் தேவன் எப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. காரணம், எனக்கும் அவருக்குமான உறவு. நான் அப்பா, நான் பையன், நான் நண்பன் இல்லை, எனக்கும் அவருக்குமான இது வேறு. ஆனா நான் இப்ப வெளியே வந்து என்ன சொல்றோம்? காரணம், ஒரு சில இதை சொல்றேன். ரேஷன் கடைக்கு போகும்போது ஏசப்பாட்ட சொல்லலைன்னு ஏசப்பா கோச்சுக்கிட்டாருன்னு ஒரு உபதேசம் வந்துச்சு. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. ஒன்று. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து வந்து தண்ணி எடுத்து அடிச்சு விளையாடிட்டு நீ ஏன்ப்பா கீழே போற, நீ இங்கே இருக்காரு. தேவனுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா ஜீவனை கொடுத்து உன்னை அந்த நீ உன் மேல நான் பிரியமா இருக்கு, நீ பரலோகத்துக்கு இருந்த தூக்கி உட்கார வைக்க? நிறைய இன்னைக்கு அதுக்கு மாதிரி குழந்தைகளுக்கு தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் ஃபீட் பண்றோம் அப்படின்னு கிளாஸ் பண்றேன்ட்டு பிள்ளைகளோட மைண்டை வேற ஒரு இதில் டைவெர்ட் பண்றாங்க. அந்நிய பாஷை இது எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு கொரிந்தியர்ல போட்டிருக்கோம். அந்த கற்றுக் கொடுக்கறது எப்படின்னா, ஆலயத்தில் வந்து ஒருமனப்பட்டு வேதத்தின்படி நடந்து பைபிளை வசனத்தை வாசித்து பரிசுத்த ஆவிக்கு வாஞ்சையா இருக்கணும். ஒவ்வொருக்கு ஒரு கைகோத்து ஜெபம் பண்ணும்போது ஒருமனப்படும் போது தான் அது கற்றுக் கொடுக்கப்படுமே தவிர இதை கிளாஸ் போட்டு நீங்க வாங்க இப்படி கற்றுக் கொடுக்கணும்னா கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது. அது தேவனுக்கு புறம்பானது. எல்லாரும் கற்றுக்கொள்ளணும், அது உண்மை. ஆனா வாஞ்சையும் பரிசுத்தமும் இருக்கும். அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசம். இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன் தேவன்கிட்ட கற்றுக்கொண்டதை வந்து என்ன சொல்றான் தெரியுமா? தேவன் இப்படிப்பட்டவர் தான், இதுதான் தேவன், தேவன் மன்னிப்பார். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு உபதேசம் கேட்டேன். என்னன்னா, உங்களுக்கு நோய் இருக்குன்னே சொல்லாதீங்க, உங்களுக்கு 40 வயதாச்சுன்னே சொல்லாதீங்க. நீங்க என்னைக்கு 18 வயசு 20 வயசு நோயே கிறிஸ்தவனுக்கு வராது. சொன்னவருக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஆயிருக்கு, அவங்க வீட்லயும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அப்போ இந்த உபதேசம் யாரோடது? இதை கேட்குற மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. இது வேதத்தில் சொல்லியிருக்கா? உன் தலைமுடி ஒண்ணு கூட வெள்ளையாகவோ கருப்பாகவோனால முடியாது. ஆனா எத்தோப்பின் தன் தோலையை மாற்ற முடியாது. உன்னால எதுவுமே முடியாது. எதுனால நீ என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற தேவனுடைய உபதேசம் கூடி இருக்கு. ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? உனக்கு வயசாகவேன்னு இல்லை, உனக்கு நோய் வராதுன்னு இல்லை, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு தான் தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வேதத்தை நம்ம அறியலை அப்படின்னா உபதேசங்கள் நம்மளை வஞ்சித்து எங்க கொண்டு போகுது? தீர்க்க தரிசனம் வழிபடும். அதனால தான் தேவன் மத்தியில் சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே உங்களை அறியேன், கர்த்தாவே கர்த்தவே. ஏன் அறிய மாட்டேன்றாரு? ஆமா, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. காரணம், விசுவாசம் இல்லை, வேதத்தில் இல்லாதது நீ செய்யல. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுன்றது எனக்கு வாஞ்சையா இருக்கு. அதை நான் எப்படி பண்ணணும்னா வேதத்தில் இருக்கிறதபடி நான் பண்ணணும். மூலி ஞானசனம் இருக்கவங்க நீ பந்தியில வந்து உட்காரு, ஓகே, நீ பரல எப்படி போவான்? எப்படி போவான்? உன் உள்ளார்ந்த அர்த்தம் ஓகே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரணும் வரணும். அது ஏன் சித்தத்தின்படியே இருக்கக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். பாவி மனம் திரும்பணுமா, இது பாவம், இப்படிதான் மனம் திரும்பணும், மூலிகை ஞானசனம், அதுக்கப்புறம் பந்திக்கு வானா அதை தான் சொல்லி தீரணும். அதை விட்டுட்டு எல்லாரும் பந்திக்கு வாருங்கள், கர்த்தர் ரட்சிப்பார்னா இல்லை. வேதம் அப்படி சொல்லல, தேவன் அப்படி சொல்லல. சொல்லாத ஒன்றை கை கொண்டு போதிச்சு அதுல ஆராதனை. எப்படி இன்னைக்கு மியூசிக் இவ்வளவுக்கு சவுண்ட் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஏன்னா அவர் வந்து காது செவிடு, அது ஒண்ணு. இத்தனை வீட்டில் இப்படி போனதான் ஆவியானவர் இறங்குவார்.
ரெண்டாவது நல்ல புகை அடிக்கணும். அப்பதான் வந்து ஆவியானவர் வந்து அழகா வெள்ளையா ஷேடோவில் வருவார். அதுக்கப்புறம் கலர் லைட், ஏன்னா கண்ணு தெரியாது. இந்த 3 காரியங்கள் இருந்தால் தான் ஆவியானவரில் மேலே இறங்கி சிக்னல், இந்த ஃப்ளைட்டுக்கு சிக்னல் காட்டுவாங்கல்ல, ஆண்டவர் இங்கே தான் சர்ச் இருக்கு, நீங்கள் இந்த ஏரியா வரணும், பக்கத்து சர்ச்சுக்கு போயிடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு ஆராதனைன்னு நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த புகை மூட்டை எதுக்குன்னா ஆசாரியன் ஒரு தடவை தான் பிரவேசிக்க முடியும். அப்ப ஆசாரியன் வந்து தேவனை வந்து அந்த பிரச்சனத்தை தாங்க முடியாது. அதனாலதான் ஆசாரியன் தன்னை தாழ்த்துறதுக்கு ஃபுல்லா தூப வர்க்கத்தை போட்டு அப்படியே புகையா இருக்கும், பரிசுத்த சுகந்தம் இருக்கும். இன்னொன்னு அதை முகரக்கூடியது கர்த்தர். அவர் சொல்ல, இதை உன் பிரசனலுக்கு நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஆலயத்துக்குன்னு. அப்போ பழைய இன்னைக்கு வந்து பிரசங்கங்களும் சரி, ஆராதனையும் சரி, பழைய ஏற்பாடை நோக்கி ஓடுதே தவிர கிறிஸ்துவை நோக்கி வரலையே. எல்லாமே தேவன் மோசையின் பிரமாணங்களை அவமாக்கவும் நியாய பிரமாணத்தை ஜெயிச்சு வரவும் வந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன போகுது, மறுபடியும் அவர் எதை அவமாக்கினாரோ அதை நோக்கி ஓடி அதை பிரசித்தப்படுத்தி இன்னைக்கு புதிய ஏற்பாடை பற்றி பிரசங்க எத்தனை பேர் இருக்காங்க? புதிய ஏற்பாடு பற்றி ஆராதனை எத்தனை இடத்துல நடக்குது? புத்தி உள்ள ஆராதனை நடக்குதா, மனுஷனை சந்தோஷப்படுத்துற ஆராதனை நடக்குதா? அது வந்து மக்கள் வந்து என்னன்னா அந்த இதில் போதிக்கப்பட்டுட்டாங்க. பிஷப்பு, ரிவரண்ட், பாஸ்டர், தீர்க்கதரிசி, அந்நிய பாஷை, அற்புதம் செய்யற, அமாவாசை கூட்டம், கட்டுகளா இருக்கிறது, சாபங்களா இருக்குதுன்னு எக்கச்சக்கமா ஒவ்வொரு அடமொழி வச்சு போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய போதனை இருக்கான்னு கேட்டா சீரோ. அப்ப ஆராதனை என்னவா மாறி போச்சு? ஒரு பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாது. அப்ப இன்னைக்கு ஒரு ஆராதனையில ஒரு சொட்டு கண்ணீர் விடுற ஆத்மா எத்தனை இருக்கு? அன்னைக்கு ஒரு ஆலயத்துல இவ்வளோ ஸ்பீக்கர், மைக்கு எதுவுமே கிடையாது. இசைன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், வெறும் இந்த சின்ன மத்தளம் ட்ரம் வச்சு அடிக்கிறது. எத்தனை ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டு, எத்தனை ஆத்மாக்கள் உடஞ்சி கண்ணீர் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளோ மியூசிக்ஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கு, ஹை பிச்சில் போகுது, காதுக்கு இறைச்சலாக தான் இருக்கு. ஒரு மனுஷனாவே நம்மளாலேயே ஒரு லிமிட் மேல கேட்காம காதை பொத்துற அளவுக்கு இறைச்சல் இருக்கு என்றால் இந்த ஆராதனைகள் தேவனுக்கு எவ்வளவு இறைச்சலா இருக்கும்? காதை பொத்திப்பாரா இல்லையா? ஸோ இது வந்து ஆராதனையை பத்தி நம்ம கரெக்டா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க. எப்பவுமே வேதம் என்னன்னா உபதேசங்கள், சுவிசேஷங்கள் யாருக்கு வந்துன்னா தேவனை பற்றி அறியாதவருக்கு வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் அவன் வேதத்தை கற்று அறிய வேண்டும். பிறரிடத்தில் இருக்கிற ஆராதனை ஆலயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? வேதத்தை பற்றி நம்ம ஒரு ரிஹர்சல், இப்ப எல்லாரும் படிக்கிறவங்களா இருக்காங்க, 100 மார்க் எடுக்கிறவங்கன்னா ஒரு ரிவிஷன், அப்படிதான் ஆராதனையும் பிரசங்கமும் இருக்கணும் கிறிஸ்தவ ஆலயத்துல. புறஜாதியார் மத்தியில தான் நம்ம, ஏன்னா பவுல் சொல்லுவாரு, ஏற்கனவே போட்ட ஒரு நாம் அடித்தளத்துல நாம் போய் அடித்தளம் போட விரும்பல, ஆனாலும் நீங்க குழந்தையா இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னொருத்தங்க கட்டண இடத்துலயே தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எத்தனை பேர் பிரசங்கம் பண்றாங்க, அதே பிரசங்கம் தான் திரும்பவும் கிறிஸ்தவர்கள் தான் பண்றாங்க. ஏன் காரணம் என்ன? எல்லாரும் இந்த குழந்தைகளா இருக்காங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளல. ஸோ வேதத்தை கற்றுக்கொண்ட ஆராதனை, சுவிசேஷம் எல்லாமே தேவன் கற்றுக் கொடுப்பார். இப்போ எது பரிசுத்தமான ஆராதனை பார்த்தோம். 1 கொரிந்தியர் 4:25 வாசிங்க. நம்ம தேவனுக்குள்ள இருந்த ஆராதனை செய்யும் போது என்ன நடக்குன்றதோட ஆதாரம் 1 கொரிந்தியர் 14:25. 1 கொரிந்தியர் 14:25. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எப்ப தெரியுமா? நான் ஒரு சின்ன வயசு 8 வயசு 10 வயசு இருக்கும்போது நான் கடைசியா பார்த்ததுன்னு நினைக்கிறேன். பெந்திகோஸ் இதில் வந்து மீட்டிங் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணி பெரிய மீட்டிங், கன்வென்ஷன், 3 நாள் கன்வென்ஷன். இல்லைன்னா சில இடத்துல வந்து ஒரு சில சகோதரர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கிற இடத்துல இதை நான் பார்த்தேன். அவங்க ஒர்ஷிப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த ஆராதனையில் என்ன தெரியுமா, எத்தனையோ பேர் அழுது உடஞ்சி அவங்கள அறியாம ஆண்டவரே நான் பாவி, என்னை ஏற்றுக்குன்னு கத்திட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் உன் இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியேறமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார். அதுதான் அந்த ஒர்ஷிப் பண்ணவருக்கு உள்ள அங்கீகாரம். அவர் தேவனுக்குள்ள இருக்கிறார் என்ற அங்கீகாரம். நம்ம ஒர்ஷிப் பண்ணும்போது அது எந்த இருதயத்தையும் தொடப்படலைன்னா மாற்ற வேண்டியது நாம் முதல்ல தேவனுக்குள்ள ஜெபம், வேத வாசிப்புல நாம் பலப்பட்டா தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்தே முடிப்பார். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால நம்முடைய வேத தியானம், ஆராதனை வேதத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஆராதனை பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே வேதத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ முடிவா எபிரேயர் 12
28, 29 வசனத்தை வாசித்து முடிப்போம். 28, 29 எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பரலோகம் பெறுகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும், பயம் என்ன தெரியுமா? வசனத்தை கை கொண்டு தேவனுக்கு பயப்படுற பயமும் பக்தி. பக்திங்கிறது, பக்திக்கும் பயத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பக்தி வந்து அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அன்பு. இன்னொன்று என்ன தெரியுமா? தேவ பக்தி, பக்தி வைராகியம், தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் கை கொள்வது. அதுதான் பயமும் பக்தியும். பயத்துக்கு டெஃபினிஷன் என்னது? என் வசனத்துக்கு நடுகிறவனே நோக்கி பார்க்கிறேன். ஸோ பக்தினாலும் பயனாலும் எல்லாமே தேவனுடைய கற்பனை கட்டளை கைக்கொள்ளு, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுது. தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு தெரிந்து இருக்க கடவுள். அதுக்கப்புறம் நம்முடைய தேவன் ரட்சிக்கிற அக்னி. இதுவரைக்கும் கேட்ட அத்தனை உபதேசங்களும் கடந்த 20 வருடமா வந்துட்டு இருக்கிறதுல என்னது? தேவன் கிருபை உள்ளவர், நல்லவர், வல்லவர், மன்னிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிறவர் தான் தேவன். வரப்போறது குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அல்ல. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அந்த வசனம் எனக்கு சமீபத்தில் தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார் போன வாரம். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அர்த்தம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? குமாரன் தான் நம்மளை ரட்சிக்க வந்தார். அப்போ வந்து நம்ம காப்பாற்றப்படும். இப்போ குமாரன் இல்லைன்றார், ஜீவன் இல்லாதவன் சொல்றதுல கிறிஸ்து எதை கொடுக்க வந்தாங்க நமக்கு? பாவ மன்னிப்பையா ஜீவனையா? பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தாங்க. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் வந்து அதுக்கான வழிகளை சொன்னார். ஆனால் கொடுக்க வந்தது எதை? நான் ஜீவன் உண்டாகும் படிக்கே உலகத்தில் வந்து. அந்த ஜீவன் என்னது தெரியுமா? குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லியிருக்கு. ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? அதோட மறைப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு உள்ள பிரசங்கங்கள் நீதி, பாவம், நியாயத்திற்கு அதை பற்றி இருந்தால் அந்த மனிதன் குமாரனை உடையவன். இது இல்லாமல் பிரசங்கிக்கப்படும் அனைத்து பிரசங்கங்களுமே செத்த பிரசங்கங்கள், ஜீவன் இல்லாதவன். அது தேவன் கொடுத்த உபதேசங்கள் அல்ல. இதுல தான் தேவன் அப்போ வந்து எனக்கு இது பெரிய ஒரே கொஸ்டின் இருந்தாவே இது என்ன, இது ஜீவன் புரியல. கடந்த வாரம் அவர் வெளிப்படுத்தினது தான் இது. ஏன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்னுடையதில் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாரு. பிதா கிட்ட இருந்து குமாரன் பெற்றிருக்காரு. குமாரன் போதித்தது நியாய தீர்ப்பு, பாவம், நீதி. பரிசுத்த ஆவியானவர் எதை கொடுத்து உணர்த்துவார்? நமக்குள்ள வாசம் பண்ணி நீதி, பாவம், நியாய தீர்ப்பு. அப்போ ஆசீர்வாதம், காணிக்கை. இதுல பாவம் எங்க வந்துச்சு? நீதி எங்க வந்துச்சு? நியாய தீர்ப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நியாய தீர்ப்பை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தேவன் என்ன வந்து ஆசீர்வாதத்துக்கு மாற்றிட்டார். இல்லை, அழைத்த அழைப்புகளும் கொடுத்த கிருபாவரமும் மாறாதவைகளே. ஸோ வருகிறது வந்து குமாரன் வரும்போது அவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம் உள்ள நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனும் அப்படின்னு. அதனால விசுவாசத்தை வளர்க்குற மாதிரி ஆவியானவருக்குள்ள இருந்து ஜீவன் உள்ளவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த பட்சிக்கிற அக்கினிலேருந்து தப்பிக்க முடியுமே தவிர அந்த நேரத்தில் கிருபையும் இருக்காது. ஏன்னா குமாரன் வர தயாராகி குமாரன் வருகிறதா ஆவியானவர் இங்கேருந்து கிளம்பிடுவார். ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆவியானவர்னா மன்னிப்பு இல்லை. குமாரன் கோபம் தாங்க முடியாது. குமாரனத்தில் மன்னிப்பு இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க பிதா குமாரன் ஆவியானவரோட டெஃபினிஷனே புரியல நிறைய பேருக்கு. பிதா எப்படி, குமாரன் எப்படி, எல்லாரும் ஒரே தேவன் தான். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், வரப்போறவர் குமாரன் உங்களை தயார்படுத்த பரிசுத்த ஆவியானவரை விட்டு சென்றிருக்கிறார். தயார்படுத்துறதுக்கும் மன்னிப்பு கொடுக்கவும். ஏன்னா குமாரனத்தில் மன்னிப்பு இல்லை. அவர் வரும்போது மன்னிப்பு கிடையாது. வரதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட விழுந்து ஒப்புரவாய் கொள்ளுங்கள். இதுதான் உபதேசம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மன்னிப்பார், நிச்சயமா மன்னிப்பார். ஆனா இனி பாவம் செய்யாது. எப்பவுமே தேவனுடையது இனி பாவம் செய்யாது. ஆனா இன்னைக்கு போறது திரும்ப மன்னிப்பு கேளு, ஒவ்வொரு கம்யூனியன்லையும் மன்னிப்பார். ஓகே, மன்னிப்பார், நிச்சயமா மன்னிப்பார். சில பாவங்கள் டக்குன்னு விட முடியாம இருக்கும். ஓகே, இதயத்துல குத்தப்பட்டியா, இல்ல எனக்கு இந்த பாவம் வேண்டாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஓகே, ஒரே நாள் பாவத்தை ஜெயிக்க நிச்சயமா முடியாது. அது கோடியில ஒருத்தங்களுக்கு தேவனுடைய பிரச்சனை இருக்கு, இல்ல ஓகே வைராக்கியம் இருக்குன்னா ஒரு நொடியில ஜெயிக்க முடியும்.
ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து விழுந்து. ஆனால் இந்த வீழ்ச்சியில் என்னன்னா தேவன் மன்னிக்கிறவர் ஒரு நிச்சயம் இருக்கணும், எனக்கு இந்த பாவம் வேண்டாம் ஆண்டவர், என்னை மீறி நான் என் சரீரத்தில் கொடுக்குறேன், என்னை ரட்சிங்கன்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தா அந்த பாவத்தோட எண்ணிக்கை அப்படியே குறையும். சீக்கிரத்தில் கற்றுக்கணும். இவங்களுக்கு மன்னிப்பு உண்டா? நிச்சயமாக உண்டு. ஆனால் துணிகரமாக என்ன நான் மாற்றிக்க மாட்டேன், நான் பார்த்த பண்ணிட்டு இங்கே உப்புரவாகவேன்னா வஞ்சிக்கப்பட்டு போகும். ஏன்னா வருகிறவர் பட்சிக்கிற அக்கினி. தேவன் நாம இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.